Hello friends, welcome to Pondy Trends. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வித்தியாசமான ரெசிபி நல்ல டேஸ்டியா உடம்புக்கும் ஆரோக்கியமான ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். எப்பவுமே ஒரே மாதிரி prawns எல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா வீட்ல உங்களுக்கு இது தவிர வேற எதுவுமே தெரியாதா அப்படினு கேக்குறவங்க எல்லாம் உண்டு. சோ அந்த மாதிரி அனுபவசாலி நீங்களா அப்படினா கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க. வித்தியாசமான ஒரு சூப்பரான யாழ்ப்பாணம் prawn curry ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. சோ இந்த யாழ்ப்பாணம் prawn ரெசிபி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நான் ஒரு 1/2 கிலோ போல எறா எடுத்துர்க்கேன். எறா நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம மேரினேட் பண்ண போறோம். சோ ஒரு அரை எலுமிச்சம்பழம் போல அதுல புழிஞ்சு விட்டுக்கலாம். இது கூட இந்த பிரானுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல ஃப்ரெஷ்ஷா அரைச்ச மிளகு தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு நல்ல ஒரு 1/2 an hour போல நல்லா ஊற போட்டுறலாம். அப்பதான் பிரான் நல்லா சாஃப்ட்டா ஜூஸியா சூப்பரா இருக்கும். இப்போ இது ஊறட்டும். இன்னொரு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சோ பாத்தீங்கன்னா இது இன்னைக்கு நான் வந்து இந்த மசாலாக்காக 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் அதாவது ஒரு 100 கிராம் போல காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் ஒரு கொத்தமல்லி கொஞ்சம் புதினா இதெல்லாம் எடுத்துர்க்கேன். இத மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இந்த மாதிரி. ஓகே இப்போ இது ரெடியா இருக்கட்டும். இப்போ மசாலா ஒன்னு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு panல 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு 1 ஸ்பூன் சீரகம் 1 ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கோல்டன் பிரவுன் ஆற அளவுக்கு நல்ல வாசனை வர அளவுக்கு தீயாம பொறுமையா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து இதையுமே நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். சோ இதுதான் இதோட ப்ரிபரேஷன். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா பண்ணிடலாம். சோ இப்போ அதை அரைச்சிடலாம். இப்போ நம்ம ப்ரிபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு panல தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் தாங்க செய்யணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரானை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெயில் சேர்த்திங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஆப்டான ரெசிபியாக இருக்கும். இது ஒரு ஸ்ரீலங்கன் ரெசிபி. இது சிக்கனில் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி ஒரு வேரியேஷனாக ப்ரானில் பண்ணியிருக்கேன். ப்ரான் வந்து ஒரு 50% குக் ஆகுற வரைக்கும் இந்த எண்ணெயில் நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. சோ இந்த அளவுக்கு நல்லா பொரிச்சதுக்கு அப்புறமா 50% டன் ஆயிடுச்சு. இப்போ இத வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்தி வெச்சுக்கலாம். சோ யாழ்ப்பாணம் பிரான் கறின்றது உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் நம்ம மிளகு அப்புறம் தேங்காய் பால் தேங்காய் எண்ணெய் முழுக்க இப்படி தான் செய்கிறோம். வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. ஸோ பிரானை எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அந்த தண்ணியெல்லாம் சுண்டுட்டோம். சுண்டதுக்கப்புறமா ஃப்ளேவருக்காக இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் 1/2 ஸ்பூன் சோம்பு வந்து சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். எப்பவும் ஒரே மாதிரி ரெசிபி செஞ்சு போருங்க. வீட்டில் இருக்கவங்களும் அதான் சொல்லுவாங்க உனக்கு வேறு எதுவுமே தெரியாதா இப்படி தான் கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி வித்தியாசமாக நம்மளும் செஞ்சு பார்க்கலாம். இப்போ சோம்பு சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் புதினா கொத்தமல்லி விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து இந்த பச்சை வாசனை வெங்காயத்தோட பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸோ எல்லாம் நல்லா கொதிச்சுட்ருக்கு. கொஞ்சம் தண்ணியும் சுண்டியிருக்கு பாருங்கள். பச்சை வாசனைலாம் நல்லாவே போயிருக்கு. ஸோ இப்போ ஒரு கிளறி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதையுமே சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போகணும். இப்போ நல்லா போய் சுருண்டு வந்திருக்கு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சோம் இல்லையா மிளகு சீரகம் சோம்பு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலா கூட கலந்து விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டிங்கன்னா ஆல்ரெடி மசாலா நல்லா ட்ரையாக இருக்குது. ஸோ அடி பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ அந்த தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகணும் தண்ணியில். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க எறாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எறா ஆல்ரெடி 50% டன் ஆயிருக்கு. இப்போ ஒரு 75% வரைக்கும் குக் ஆகட்டும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கலந்து விட்டு வேக விட்டுருங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி வேக விடுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டிங்கன்னா எறா நல்லா வெந்து இந்த மாதிரி நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதே பக்குவத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். திரும்ப இதே உங்கள் வீட்டில் செய்ய சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நம்ம செமி கிரேவியாகவும் வச்சுக்கலாம். ட்ரையாகவும் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம். இப்போ புளியும் கலந்து விட்டு புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ புளியோட பச்சை வாசனை போய் எண்ணெய்லாம் நல்லா கசிஞ்சு வந்துருச்சு. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் ஒரு கலந்து விட்டுட்டு எறாலாம் நல்லா குக் ஆகிடுச்சு. 90% போல் குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பாலை நம்ம இப்போ ஊற்றிக்கலாம். இது வயிற்றுக்கு ரொம்ப
ரொம்ப நல்லதுங்க. வயிற்று புண்ணெல்லாம் நல்லாவே ஆற்றும். ஏன்னா இதில் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம், தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். நம்ம ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஒரு டிஷ் இது. பார்க்க தான் கலர் ஒரு மாதிரி மந்தமாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வரும். அவ்வளோதான், சூப்பரான யாழ்ப்பாணம் ப்ரான் கறி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சிக்கன் மட்டன் எல்லாத்துலேயுமே செஞ்சு பார்க்கலாம். சூப்பராக வேறு லெவலாக இருக்கும். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான இந்த யாழ்ப்பாணம் ப்ரான் கறியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி என்ன மாதிரி வித்தியாசமான டிஷ்ஷெல்லாம் செஞ்சுருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.